அதாவது தொங்கு சட்டசபை தான் உருவாகும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி. நோ பார்ட்டி வில் கெட் அப்சல்யூட் மெஜாரிட்டி, நோ பார்ட்டி ஆர் அலையன்ஸ், யாருக்கும் கிடைக்காது இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இந்த அலையன்ஸ் செட்டப் படி 3வது இடத்துல தான் பாஜக டிஸ்டன்ட் தேர்டுன்றாரு. தேர்டு இல்லை, டிஸ்டன்ட் தேர்டில் இருக்கோன்றாரு. அதே போல் சீஃப் மினிஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரி 1லேருந்து 15 தான் எடுத்திருக்காங்க. 234 தொகுதியிலையும் போய் சாம்பிள் 1,28,000 எடுத்திருக்காங்க. மெகா எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா அப்படி ஸ்பான்சர்ட்லாம் கிடையாதுங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் மினிஸ்டரில் ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இருக்குது போட்டி. இவர் எங்கேயோ இருக்கார், டிஸ்டன்ட் தேர்டில் இருக்கார். 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், அப்பா போனால் தான் தான் அடுத்ததுன்னு இளவரசர் இருக்கார் இல்லையா, அவர் 10வது 11வது இடத்துல. அவருக்கு மேலே சீமான், அண்ணாமலை, கமலாசன் கூட இருக்காங்க. ஸோ ரொம்ப டைட் ரேஸ் தாங்க இருக்க போகுது. அதனால் காங்கிரஸுடைய ரோல் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.